உபத்திரவம் எதற்கு? உபத்திரவங்கள் வருவதற்கான காரணங்களை வேத வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். தேவனை தெரிந்து கொள்ள சில உபத்திரவத்தின் பாதைகள் வருகிறது. வேதம் சொல்கிறது, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. ஏசாயா 48:10. சில உபத்திரவங்களில்தான் அநேகர் தேவனை தெரிந்து கொள்கிறார்கள். தேவபக்தியாய் நாம் நடக்கும்போது அதிநிமித்தம் சில உபத்திரவங்கள் வருகிறது. வேதம் சொல்கிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று. 2 தீமோத்தேயு 3:12. ஆம், தேவனுக்காக நேர்மையாய் நடப்பதினால் அநேகர் உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள். வேத வசனத்தை கற்றுக்கொள்ள சில உபத்திரவத்தின் பாதைகள் வருகிறது. தாவீது சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று. சங்கீதம் 119:71. ஆம், சில உபத்திரவங்கள்தான் வசனங்களை புரிய வைக்கிறது. நமக்குள் பொறுமையையும் ஆவியின் கனிகளையும் உண்டாக்கும்படியாய் சில உபத்திரவத்தின் பாதைகள் வருகிறது. வேதம் சொல்கிறது, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று. ரோமர் 5:3. ஆம், உபத்திரவங்கள் வரும்போது நமக்குள் பொறுமையும் ஆவியின் கனிகளும் வருகிறது. பரலோகத்தில் பலனை பெற்றுக்கொள்ள சில உபத்திரவத்தின் பாதைகள் வருகிறது. இயேசு சொன்னார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய்ச் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று. மத்தேயு 5:11-12. ஆம், சில உபத்திரவங்கள் பரலோகத்தில் பலனை பெற்றுத்தருகிறது. வசனத்தின்படி நடக்கிறவர்கள் வசனத்தை விட்டு விலக வேண்டும் என்று சில உபத்திரவத்தின் பாதைகள் வருகிறது. வசனத்தினிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரலடைவான். மத்தேயு 13:21. இவர்கள் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை போன்றவர்கள். ஆம், வசனத்தின்படி நடக்கும்போது சில உபத்திரவங்களையும் சோதனைகளையும் அநேகர் சந்திப்பதற்கு காரணம் வசனத்தை விட்டு விலக வேண்டும் என்றே. வேதம் சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாயெண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலுமிருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். சங்கீதம் 22:24. நாம் எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் தேவன் விடுவிக்க வல்லவர்.